தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட 100 படங்களுக்கு மேலே கதாநாயகனாக நடித்து ரொம்பவே பிரபலமாக இருந்த நடிகர் மோகன் சர்மாவுடைய கவலைக்கிடமான நிலை தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே பரவலாக பேசப்பட்டுட்டு வருது. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. 100 படங்களுக்கு மேலே தயாரிப்பாளர், கதாநாயகன்னு, அதுவும் ஒரு காலத்தில் ஃபிலிம் சேம்பர் தலைவராக இருந்த நடிகர் மோகன் சர்மா அவர்கள் இன்றைக்கி ஒரு ஆசிரமத்தில் தங்கி மருத்துவ செலவு கூட கஷ்டப்படுறாரு அப்படின்ற செய்தி தான் சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக ஷேர் ஆகிட்டு வருது. அவருக்கு வெர்டிலிகோ, சர்க்கரை நோயின்னு தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை தேவைப்படுற நிலையில் அதற்கான மாதாந்திர செலவுகளை கூட சமாளிக்க முடியாமல் அவர் ரொம்பவே சிரமப்படுறாரு. ஆனால் யார்கிட்டையும் கையேந்த கூடாதுன்ற தன்மானத்தோட தான் அவர் இந்த ஆசிரம வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஒரு காலத்தில் ஜாம்பவான், இன்னைக்கு சிறிய உதவிகளுக்காக கூட கஷ்டப்படுற இந்த சூழல் திரைக்கலைஞர்களின் நிதர்சன வாழ்க்கையை நமக்கு உணர்த்துது. இந்த இக்கட்டான சூழலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் செய்த உதவி மோகன் சர்மா அவர்களை கண்ணீர் விட வச்சிருக்கு. இவருடைய நிலைமையை தெரிஞ்சுக்கிட்ட ரஜினி சார் உடனே ஃபோன் பண்ணி பேங்க் டீட்டெயில்ஸ் வாங்கி அடுத்த நாளே 1 லட்சம் ரூபாயை அனுப்பி வச்சிருக்காரு. என் தன்மானத்தை சிதையாம காப்பாற்ற கடவுள் ரஜினின்னு மோகன் சர்மா அவர்கள் ரொம்பவே நெகிழ்ந்து போய் பேசியிருக்காரு. இவர் சாதாரணமானவர் இல்லை, பிலிம் சேம்பர் தலைவரா பல சாதனைகளை புரிஞ்சவர். தாதா சாஹேப் பால்கே விருது குழுவோட முறைகளையே மாற்றி அமைச்சது, தயாரிப்பாளர்களின் நலனுக்காக பாடுபட்டதுன்னு திரையுலகில் இவரோட பங்களிப்பு ரொம்பவே பெருசு. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாரோட நெருங்கிய நண்பரா போயஸ் கார்டன்ல வாழ்ந்தவர். ஆனா கடைசியா தயாரிச்ச படங்கள் விமர்சன ரீதியா நல்ல பேர் எடுத்தாலும் பொருளாதார ரீதியா பெரிய அடியை கொடுத்து தன் சொந்த வீட்டையே விற்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டாரு. குடும்ப பிரிவுகள், ஜெர்மனியில் இருக்கிற மகனுடனான இடைவெளின்னு பல சோதனைகளை கடந்து வந்திருக்காரு. இந்த வயசுல தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை நேரில் சந்திச்சு தன் கஷ்டங்களை பகிர்ந்துக்க விரும்புவதாகவும் அவர் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு தருவார்னு நம்பிக்கையோட காத்துட்டு இருக்காரு. இவ்வளவு சாதனைகளை செஞ்சோம் வாழ்க்கையின் சறுக்கல்களால் இன்னைக்கு தனிமையில் இருக்கிற மோகன் சர்மாவோட இந்த பயணம் நமக்கு உணர்த்தும் பாடம் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.